ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான நார்ச்சத்து அதிகமுள்ள பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பீர்க்கங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவை வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் முழு மல்லி, 6 வரமிளகாய் போட்டு கருகாமல் சிம்மில் வச்சு வறுக்கணும். 1 ஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டையை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருக்கேன். 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடலாம். 6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிடலாம். 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். 3 கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிடலாம். 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவிய தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு கட் பண்ண தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் பச்சை மிளகாய் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 2 பீர்க்கங்காயை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். காயும் மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இந்த காயில். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும் குழம்பு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்குது குழம்பு. இப்போ நான் புளி சேர்க்கலை. புளிக்கு பதிலாக நான் மாங்காத்தூள் சேர்த்துறேன். 2 ஸ்பூன் மாங்காத்தூள் போட்டுக்கலாம். புளி சேர்த்தாமல் இந்த மாதிரி மாங்காத்தூள் போட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம்.
1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 வரமிளகாய் போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளித்ததை குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.